தேமுதிக தலைவர் விஜயகாந்தையும் அந்த கட்சியையும் விமர்சிச்சு நடிகர் ராமராஜன் ஒரு அதிமுக மேடையில பேசினதை கேட்கலாம். பேரன் பேச்சிருக்க புறாத என்ன பேரம் பேசிட்டு இருக்க, நீ வந்து லேட்டு அல்ல கொண்டாடி இருக்க. அடேங்கப்பா ஐயா அல்லப்புற தாங்கள் அதை போல நம்ம பெரிய செக்குத சம்பளம் மாதிரி தண்டால தலை படுத்த மாதிரி அவ பேச அடேங்கப்பா வேற பார்த்தா ஐயோ அவங்க கேட்கறது வந்து பெரிய இத்தனை வருஷம் எங்க போயிருந்த விஜயகாந்த் கல்யாணம் பண்ணி புள்ளைய பத்து உன் பையன் ஹீரோ ஆகி பண்ணிட்டா பேரன் பேச்ச வந்துகிட்டு வந்து சொல்றா பெரிய அப்படியே நாட்டை கரைச்சு குடிச்சாங்க, மக்களை கவனிட்டாங்க. சொல்றா கம்மாய தண்ணி இல்லை, குளத்துல மீன் இல்லை, வாய்க்கால வரப்பு இல்லை, கஜால காலி. நீங்க உடைய போறீங்க வேலை பேரு போதாயி என்ன பேச்சு உனக்கு என்ன அரசு என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தம் உனக்கு? அவங்க கரத்துல அண்ணா அரங்கம், அண்ணாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? விஜயகாந்த் காஞ்சிபுரத்துக்கு பெருமை சேர்த்தவர் பெருந்தகை பெரிய அண்ணா அவர்கள், அந்த அண்ணாவுக்கு பெருமை சேர்த்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நீ யாரே பேசுறது? இன்னைக்கு பாருங்க மதுரேஸ்வரம் படம் பாருங்க, நீங்க அவர் போட்டுக்க ட்ரெஸ் டிஎம்கே ட்ரெஸ் டிஎம் கூட எனக்கு தெரியும். அந்த ஆளு ஹீரோ ஆகி போடும்போது அசனேட்டர் விஜயகாந்த் படம், சிவந்தகங்கள், சிவப்பு மல்லி, வேண்டையன் மந்தன், சபாஸ் படம்லாம் அவர் ஹீரோ, நான் அசனேட்டர், வசன உதவி வசனம். நான் எழுதி கொடுத்த வசனத்தை பேசுற விஜயகாந்த் நீங்க டேலாக் பண்ணீங்க. எங்க வர நீ 100 கூட ஆய்ப்படி சேர்க்க முடியல. அவங்க கொண்டாடி கேட்டுதான் பெரிய கண்டுபிடிச்சாங்க. கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கர் ஆகணுமா? அடிக்கிற வாட்ஸ்அப்ல வேணா நீ கிங் பிசராவே அடிச்சான் விஜயகாந்த். உடனே அடிச்சா கிங் மேக்கரா. என்ன கிங்கு? யாரு கிங் ஆக்குற? கட்சி ஆரம்பிச்சு 100 கூட ஆகி போய் நீ மட்டும் ஜெயிச்சு ஒத்தையா போய் தெரிஞ்சு சடங்குற. அம்மா கூப்பிட்டு அண்ணா கூட்டுறதுனால 40 கொடுத்து 29 பேர். அது ஒரு திரும்ப முடியுமாடா? வேடல் கட்சியை தேடல் திருப்புமுனை மாநாடு, உண்மையிலே திருப்புமுனை மாநாடு முடிஞ்ச மறு நிமிஷம் 8 எம் ராஜினாமா பண்ணார். எதிர்ப்பு தலைவர் போச்சு, தலைவர் நல்ல திருப்புமுனை ஆரம்பி அதுவே திருப்புமுனை செஞ்சு பார்க்கணும். அருணாச்சலம் எம்எல்ஏ நம்ம கட்சிக்காரர் கேட்டாங்க, அண்ணா என் ரூம்ல பீகார்காரன் இருந்துதானே, பீகார்ல இருந்திருக்கான் பாட்னா, அந்த ஹிந்திக்காரன் அந்த ஹிந்திக்காரன் பேச தமிழ் எனக்கு புரியுதுனே, இந்த விஜயகாந்த் தமிழ் புரியவே இல்லை. உனக்கு மட்டும் புரியல, நாட்டுல யாருக்குமே புரியல.